பாடுபடுவேன், மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று வாக்களித்திருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மிஞ்சமாக கூட இந்த வழிகளின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தி வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி வசனங்கள் 18 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியனாக நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, இந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தி வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமையை நம்முடைய தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையானது நல்ல மேய்ப்பன் ஞாயிறாக இன்றைக்கு அனுசரிக்கப்படுகின்றதை, கொண்டாடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நல்ல மேய்ப்பன் ஞாயிறை ஆங்கிலத்திலே அழகாக இப்படியாக சொல்லுவார்கள், தி குட் ஷெப்பர்ட் சண்டே என்று ஆங்கிலத்திலே அழகாக சொல்லுவார்கள். அப்படியானால் குட் ஷெப்பர்ட் என்கிறதான பெயரிலே குட் ஷெப்பர்ட் என்று சொல்லி ஆலயங்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் என்று சொல்லி பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். குட் ஷெப்பர்ட் ஹோம் என்று சொல்லி சில விடுதிகள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். குட் ஷெப்பர்ட் ஓல்டேஜ் ஹோம் என்று சொல்லி சில முதியோர் இல்லங்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, இப்படி குட் ஷெப்பர்ட் நல்ல மேய்ப்பன் என்கின்றதான பெயரிலே பலவிதமான ஆலயங்களும் பேராலயங்களும் கட்டிடங்களும் பல நிறுவனங்களும் இன்றைக்கும் இருக்கின்றதும் கூட நம் கண்களுக்கு முன்பாக அதை பார்க்க முடியும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, திருமறையிலே மெய்ப்பெண் என்கின்றதான பெயர் எத்தனை முறை வருகின்றது என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, மெய்ப்பெண் என்கிறதான பெயர் திருமறையிலே எத்தனை முறை வருகின்றது என்றால் 500 முதல் 600க்கும் மேற்பட்டு பல முறைகள் வருகின்றதாக இறையியலாசிரியர்கள் சொல்லுகின்றதான ஒரு கருத்து. அதுக்கடுத்ததாக ஆடுகள் என்கின்றதான பெயர் திருமறையிலே எத்தனை முறை வருகின்றது என்றால், ஆடுகள் என்கின்றதான பெயர் திருமறையிலே சுமார் 369 முறை திருமறையிலே வருகின்றதாக இறையியலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்து. அப்படியானால் என் கண்பான்களே, இந்த ஆடுகளை மாடுகளை மேய்க்கும் பணிகள் என்பது அந்த காலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் அதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையாகவும், அதுதான் அவர்களுக்கு தொழிலாகவும், அதுதான் அவர்களுக்கு எதிர்காலமாகவும் இருந்ததாக நாம் அன்றைக்கு அந்த ஆடு மேய்க்கும் மாடு மேய்க்கும் பணிகளை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் என் கண்பான்களே, திருமறையில கூட நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ராஜாக்களும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், ஒவ்வொரு தலைவர்களும் நாம் திருமறையிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்தவர்கள்தான் என்பதை நாம் திருமறையிலே
அதை நாம் படித்திருப்போம், தியானித்திருப்போம், பார்த்திருப்போம். அதான் நாம் பார்க்கின்றோம். தலைவனாக இருக்கின்ற ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது திரளான ஆடுகள், திரளான மாடுகள் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் திரளான ஆடுகள், திரளான மாடுகள் அவனுக்கு இருந்தபடியினால் ஆபிரகாமும் ஒரு ஆடுகளை மேய்த்த, மாடுகளை மேய்த்த ஒரு மெய்ப்பனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி வசனங்கள் 14 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவனுக்கு பல பல ஆட்டு மந்தைகளும் பல பல மாட்டு மந்தைகளும் இருந்ததாக அங்கு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படியானால் ஈசாக்கும் ஆடுகளை மேய்த்திருக்க கூடிய ஒரு மெய்ப்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து யாக்கோபை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டியவன் என்று வேதவசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டியவன் என்று வேதவசனம் சொல்லுகிறபடியினால் யாக்கோபும் ஆடுகளை மேய்த்த, மாடுகளை மேய்த்த ஒரு மெய்ப்பனாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக மோசையும் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலேயும் யாத்திராகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலேயும் தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் என்று சொல்லி தன்னுடைய மாமனாகிய ஆடுகளை மோசே என்கிறவன் மேய்த்து கொண்டு வந்தபடியால் மோசேயும் ஆடுகளை மேய்த்திருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக தாவீதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி அங்க வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் தாவீதும் ஆடுகளை மேய்த்த ஒரு மெய்ப்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக யோசேப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோசேப் என்கின்ற ஒரு தலைவன் அவன் தன்னுடைய வயதிலே 17 வயதிலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அங்கே வேதவசனம் கூட நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் யோசேப்பும் ஆடுகளை மேய்த்த ஒரு மேய்ப்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக தீர்க்கதரிசி ஆகிய ஆமோஸை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் என்று சொல்லி அங்க வேத வசனம் ஆமோஸை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் தீர்க்கதரிசி ஆகிய ஆமோஸும் கூட ஒரு ஆடுகளை மேய்த்த மெய்ப்பன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அப்போ இன்றைக்கு நம்முடைய தாத்தா, பாட்டி, பாட்டன், முப்பாட்டன் இவர்களுடைய சரித்திரமும் இவர்களுடைய வரலாறும் இவர்களுடைய பின்புலமும் இவர்களுடைய அடிச்சுவடுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அன்பானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு ஒவ்வொருவரும் எக்காலத்திலாவது எப்பக்கத்திலாவது எந்த நிலையிலாவது எந்த நிலைமையிலாவது ஆடுகளை மேய்த்துதான், மாடுகளை மேய்த்துதான் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை படித்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை ஆளாக்கி இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்று வளர்த்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த நாளிலும் இந்த மேய்க்கின்றதான மெய்ப்பனின் பணி எப்படிப்பட்டதான பணியாக இருக்கின்றது என்றால் அன்பானுகளே, இன்றைக்கு இந்த மெய்ப்பனின் பணி ஒரு கேவலமாகவும் ஒரு இழிவாகவும் ஒரு தரைக்குறைவாகவும் ஒரு அவலமாகவும் இந்த சமுதாயம் மாடுகளை மேய்க்கிற ஆடுகளை மேய்க்கிற மனிதர்களை இந்த சமுதாயம் இப்படியாக பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்கின்றதும் கூட நம் கண்களுக்கு முன்பாக நாம் அதை பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, நம்முடைய பெற்றோர்கள் கூட சில நேரங்களிலே நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுவதும் உண்டு, சொல்லி இருப்பதும் உண்டு. நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன்டா, நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ போயிட்டு ஆடானா மேய்டா, நீ போட்டு
மாடான மேய்டா, அப்படியானா உனக்கு புத்தி வரும் என்று சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் இந்த வார்த்தையை நம்மை சொல்லி திட்டி வளர்த்து ஆளாக்கி இருக்கிறதையும் கூட நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு மெய்ப்பனுடைய வம்சத்தில் இருந்துதான் அவருடைய பிறப்பு வந்தது என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு, அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல இறப்பார் என்று சொல்லி அவருடைய இறப்பு அந்த ஆட்டுக்குட்டியை போல இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கை உலகத்திலே பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதவசனம் அவரை குறித்து இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக அவருடைய ஊழியம் ஆடுகளை தம்மிடமாக சேர்ப்பதுதான் அவருடைய ஊழியம் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனத்திலேயும், அதுக்கு அடுத்ததாக லூக்கா 1வது அதிகாரம் 27வது வசனத்திலேயும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:7வது வசனத்திலேயும், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலேயும், யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலேயும் அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் எல்லாமே மெய்ப்பனுடைய ஊழியமாகவும் ஆடுகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையாகவும் இருக்கின்றதாக கூட வேத வசனங்கள் இப்படியாக நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தன்னை ஒரு நல்ல மெய்ப்பனாக, நல்ல தலைவனாக, நல்ல ஆயனாக இன்றைக்கு அவரை தன்னை வெளிப்படுத்துகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதான் வாசிக்கின்றோம். இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுவை தன்னை குறித்து அவர் இப்படியாக சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவரே தன்னை குறித்து சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, நாம் இன்றைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், நாம் இன்றைக்கு ஒரு ஆடுகள் அல்லது மந்தைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த 2 தலைப்புகளுக்கு கீழாக நாம் இந்த தியான பகுதியை ஆழமாக சற்று சிந்தித்து தியானித்து நாம் பார்க்க போகின்றோம். ஒரு மெய்ப்பன் எப்படியாக இருக்க வேண்டும், ஒரு ஆடுகள் அல்லது மந்தைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து 2 தலைப்புகளுக்கு கீழாக நாம் இந்த தியான பகுதியை நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். அப்படியானால் என் கண்பான்களே, முதல் தலைப்பாக ஒரு மெய்ப்பன் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது, ஒரு மெய்ப்பன் முதலாவதாக ஆடுகளை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மெய்ப்பன் ஆடுகளை நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என்னுடைய மந்தைகளில் எத்தனை ஆடுகள் இருக்கின்றன? என்னுடைய மந்தைகளில் ஆண் ஆடுகள் எத்தனை? என்னுடைய மந்தைகளில் பெண் ஆடுகள் எத்தனை? என்னுடைய மந்தைகளில் வயது முதிர்ந்த ஆடுகள் எத்தனை? என்னுடைய மந்தைகளில் கர்ப்பம் தரித்த ஆடுகள் எத்தனை? என்னுடைய மந்தைகளில் கர்ப்பம் தரிக்கும் ஆடுகள் எத்தனை? என்னுடைய மந்தைகளில் குட்டி ஆடுகள் எத்தனை? என்னுடைய மந்தைகளில் பருவத்தை எட்டிய ஆடுகள் எத்தனை என்பதை குறித்து ஒரு மெய்ப்பன் அந்த ஆடுகளை குறித்து முதலாவதாக அவன் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ஒரு மெய்ப்பன் ஆடுகளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மெய்ப்பன் ஆடுகளை நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மந்தைகளில் எத்தனை ஆடு பலவீனமானது, என்னுடைய மந்தைகளில் எத்தனை ஆடு நொண்டியானது, என்னுடைய மந்தைகளில் எத்தனை ஆடு காயப்பட்ட ஆடு, என்னுடைய மந்தைகளில் எத்தனை ஆடு நலிந்த மெலிந்த ஆடு, என்னுடைய மந்தைகளில் எத்தனை ஆடுகள் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆடுகள் என்பதை எல்லாவற்றையும் ஒரு மெய்ப்பன் இரண்டாவதாக அந்த ஆடுகளை நன்கு அறிந்து வைத்திருக்க கூடியவனாய்
இருக்க வேண்டும் என்பதை நாம் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக ஒரு மெய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிறவனாகவும், அதுக்கடுத்து ஒரு மெய்ப்பன் ஆடுகள் மீது அன்பு உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மெய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிறவனாகவும் ஆடுகள் மீது அன்பு உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி ஒரு மெய்ப்பன் பாதுகாக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பானவர்களே, தன் மெய்ப்பன் வைத்திருக்கிற ஆடுகளை அந்த மந்தைகளில் திருடன் வருவான், வழிபோக்கன் வருவான், விலங்குகள் வரும், பட்சிக்கிற பிராணிகள் வரும், விஷமுள்ள பூச்சி புழுகுகள் தேரைகள் வரும், காய்ச்சல் வரும், புண்கள் வரும். எல்லாவற்றினின்று ஒரு மெய்ப்பன் அந்த ஆடுகளை அந்த ஆடுகளுக்கு அந்த காயங்களுக்கு அவன் மருந்து போட்டு அந்த காயத்தை அவன் கட்டி அந்த ஆடை அவன் பதம் பார்த்து அந்த ஆட்டுக்கு வேண்டிய அதற்கு வேண்டிய எல்லா விதமான வைத்தியம் பார்த்து இப்படியாக ஒரு மெய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிறவனாகவும் எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் எந்த நிலையிலும் அந்த ஆடுகள் மீது ஒரு மெய்ப்பன் அன்பு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக எனக்கு அன்பானவர்களே, நாம் மெய்ப்பர்களை குறித்து நாம் தியானித்தோம். அதுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு ஆடுகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இரண்டாவதாக தியானிக்கின்ற பொழுது, அன்பானவர்களே, அப்போ ஆடுகளை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது சில விலங்குகளை உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது, அப்போ பாருங்க, ஒரு எறும்பை நம்ம கையால தொட்ட உடனே அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி போய் விடுகிறது. ஒரு பாம்பை கல்லெடுத்து அடிக்கப்பட உடனே அது இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு ஓடி போய் விடுகிறது. ஒரு முயலை நம்ம கல்லெடுத்து அடிக்க போன உடனே அது உடனடியாக ஏதோ ஒரு தோட்டத்திற்கு அதனுடைய வலைக்கு அது ஓடி போய் விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து ஒரு கிளியை ஒரு குருவியை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கிளியை அந்த குருவியை நாம் கல்லெடுத்து அடிக்க போகின்ற பொழுது, பான்களே, அந்த கிளியும் அந்த பறவையும் அந்த குருவியும் எங்கேயாவது பறந்து போய் விடுகிறதை, அதனுடைய கூண்டிலே அது போய் தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக அவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருபடி மேலாக வந்து சிங்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, சிங்கத்தை அதை விரட்ட போனா அது நம்மீத பாய திரும்ப வரும். அதுக்கடுத்து யானையை நம்ம பார்க்க போனா, யானையை நம்ம விரட்ட போகின்ற பொழுது அது திரும்பவும் நம்ம தாக்க வருகிறத நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, நான் ஏன் இவைகளை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஆடுகள் எப்போதுமே மற்ற விலங்குகளைப் போல அல்ல. இந்த ஆடுகள் எப்போதுமே பலவீனமானது, திக்கற்றது, தகுதி இல்லாதது, திறமை இல்லாதது, நாதியற்றது, ஆபத்தை கண்டு பயந்து ஓடுகிற ஒரு விலங்கு எந்த விலங்குதான் என்றால் அது ஆடு என்கின்ற விலங்குதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த ஆடுகள் பலவீனமான, திக்கற்ற, திறமை இல்லாத, தைரியம் இல்லாத, தகுதி இல்லாத, எல்லாத்துக்கும் பயப்படுகிற, ஆபத்தை கண்டு விலகி ஓடுகிற அந்த ஆடுகள் யார் என்றால் இன்றைக்கு அந்த ஆடுகள் நாம் ஒவ்வொருவர்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பான்களே, குடும்பத்தை எண்ணி, வாழ்க்கையை எண்ணி, பிள்ளைகளை எண்ணி, வரும் காலங்களை எண்ணி, எதிர்காலத்தை எண்ணி திக்கற்று பயந்து நடுநடுங்கி திகைத்து நிற்கின்ற ஆடுகள்தான் நாம் ஒவ்வொருவரும், நாம் யாவரும் என்பதை ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இணைப்பகுதிகளிலும் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டின் பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பேதுரு இப்படியாக சொல்லுகிறான், நல்ல மெய்ப்பராகிய இயேசுவால் அன்றி வேறொருவராலும் ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, மீட்பும் இல்லை, வாழ்வும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை, அரவணைப்பும் இல்லை, அன்பும் இல்லை,
தரிசனமும் இல்லை. எல்லாமே நல்ல மெய்ப்பராகிய அவரிடத்திலே ரட்சிப்பும் வாழ்வும் மீட்பும் அவரிடத்திலே மாத்திரம் உண்டு என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட அந்த எருசலேம் அந்த நகரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக நிருப பகுதியிலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவானும் சொல்லுகிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, நல்ல மெய்ப்பராகிய ஆண்டவர் இயேசு நாம் கேட்டுக்கொள்வது எல்லாம், நாம் நினைப்பது எல்லாம், நாம் வேண்டிக் கொள்வது எல்லாம் அவரிடமிருந்து நமக்கு தருகிறார் என்பதை அங்கே யோவான் நற்செய்தியாளர் கூட இப்படியாக அந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்னும் ஆழமாக சென்று சங்கீதக்காரனாகிய தாவீதும் மெய்ப்பரை குறித்து, நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக இருப்பதை குறித்து அவன் இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 23 சங்கீதத்திலே அவன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் ஒரு நாளும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் பசியாய் இருப்பதில்லை, நான் பலவீனமாக இருப்பது இல்லை, நான் வீழ்ந்து போவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே அதையெல்லாம் கடந்து அவன் மீண்டுமாக சொல்லுகிறான், அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறபடியால் எனக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை அங்கே சங்கீதக்காரன் தாவீது கூட சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, ஏன் அங்கே தாவீது அப்படியாக சொன்னான் என்றால், குறைவைகளை எல்லாம் நிறைவாக்கிற நல்ல மெய்ப்பன் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவரே. குறைந்து போனதை எல்லாம் திரும்பவும் நிறைவுள்ளதாக மாற்றுகிற நல்ல மெய்ப்பன் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒருவரே. குறைந்து இருக்கின்றதை எல்லாம் நிரம்பி இருக்கின்றதாக மாற்றுகிற நல்ல மெய்ப்பன் யார் என்றால் ஆண்டவர் இயேசு ஒருவரே என்பதை அங்கே தாவீது அதை அறிந்தவனாய், தெரிந்தவனாய், புரிந்தவனாய் அவன் சொல்லுகிறதை போல அப்படிப்பட்டதான இன்றைக்கு அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாமும் கூட, ஆடுகளாக மந்தைகளாக வந்திருக்கின்ற நாமும் கூட அந்த நல்ல மெய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய ஆவியானவர்தாமே இந்த திருவார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள கடவுளே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, நன்றோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்துல நல்ல மெய்ப்பனாக, நல்ல தலைவனாக, நல்ல ராஜாவாக, நல்ல அரசனாக ஆண்டவரே இப்படியாக எல்லா விதமான தகுதியும், எல்லா விதமான பதவியும், எல்லா விதமான அதிகாரத்துக்கும், எல்லா விதமான பெயருக்கும் ஆண்டவரே சுவாமி மாதிரியாக இருக்கின்ற கடவுள் நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, ஆடுகளாக இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையிலே, மந்தைகளாக இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களுக்கு மெய்ப்பனாக அல்ல, நல்ல ஒரு மெய்ப்பனாக நீர் இருப்பதற்காக நன்றோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தாவீது சொல்லுகிறது போல அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு எதுவுமே குறைவுகள் இல்லை, குறைகளையெல்லாம் நிறைவாக மாற்றுகிறவர், குறைந்து போனதையெல்லாம் திரும்பவும் நிறைவுள்ளதாக மாற்றுகிறவர், குனிந்ததையெல்லாம் மீண்டுமாக தலை நிமிர செய்கிறவர், குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிறவர் நீர் ஒருவர் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்டதான நல்ல மெய்ப்பன் அந்த வேத வசனத்தின் வழியாக ஆண்டவரே சுவாமி, இப்படிப்பட்டதான ஆண்டவரே வார்த்தையின் வழியாக, உமது வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றிகளை படைக்கணும் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஆடுகளைப் போல நாங்களும் திக்கற்றவர்களாக, பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே சுவாமி தகுதி இல்லாதவர்களாக, திறமை இல்லாதவர்களாக, பயம் அறிந்தவர்களாய், பயத்தை கண்டு ஓடுகிறவர்களாய், ஆபத்தை கண்டு ஆண்டவரே சுவாமி திகைத்து நிற்கின்றவர்களாய் நாங்களும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய குடும்பமும் இருக்கின்றது கர்த்தாவே. அதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படிக்கின்றோம் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய வாழ்வையும், என்னுடைய பிள்ளைகளையும், என்னுடைய எதிர்காலத்தையும், என்னுடைய வருங்காலத்தையும், என்னுடைய திட்டங்களையும், தீர்மானங்களையும் எல்லாவற்றையும்
உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. எங்களை நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களை நீரே போஷியும், எங்களை நீரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நமது பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் எதிர்காலங்களோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடி நித்தமும் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.